உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க உன்னை லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பா இங்க இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க. என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் ஃபேஸ் பண்ண தயாரா இருந்திருப்பாங்க. அப்பாவும் அம்மாவும் அந்த அளவுக்கு அவங்களை காயப்படுத்தின மாதிரி பேசினப்ப கூட அவங்கள இந்த முடிவை எடுக்க வச்சிருக்கலாம்ல. இருக்கலாம் ஆகாஷ். பட் நான் அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டரை பார்த்து பேசிட்டேன்ல. அவங்களும் அணு அப்சர்வ் பண்ணி அப்படி எந்த எண்ணமும் அவங்க அக்காவுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. அதான்டா எனக்கும் புரியல. அவங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தி புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் இப்படி அவ்வளவு டயர்டாகி தூங்கினேன்னு எனக்கே தெரியல. எந்திரிச்சு கிளம்பி வெளியே போனப்போ யாரோ திருட்டு பசங்க என் தலையில அடிச்சு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு அகென்ஸ்டா தான்டா நடந்துச்சு. நீ அவங்கள மீட் பண்ணியிருந்தாலும் அவங்க போகாம இருந்திருப்பாங்களான்னு தெரியலடா. அவங்க சிஸ்டர் அணுகிட்ட எதுவும் பெருசா சேஞ்ச் இல்லாத மாதிரி ஊருக்கு போறதுல ஸ்டபானா இருந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க எல்லாரும் முன்னாடி அந்த மாதிரி நடிச்சு கூட இருந்திருக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் யாரும் அப்படி இருக்கிறது இல்ல ஆகாஷ். உன்னை பிடிச்சிருந்தா கண்டிப்பா அவங்க சிஸ்டர் கிட்டயா சொல்லிருக்கணும்ல. அது இல்லைங்கிறப்போதான் அவங்க ஒன்ன லவ் பண்ணலன்னு எனக்கு டவுட் ஸ்ட்ராங்கா வருது. டேய், காதல் விஷயத்துல ஃபோர்ஸ் பண்றது தப்பா ஆகாஷ். அது இயல்பா நடக்கணும். அப்போ நான் மட்டும்தான் அனு என்ன லவ் பண்றாங்கன்னு முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்கேன்னு நீ அபி எல்லாரும் எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்றீங்களா? அனுக்கு என் மேல லவ்வே இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? அன்னைக்கு நீ எல்லாரும் முன்னாடியும் தானே தைரியமா அவங்கள லவ் பண்றதா சொன்ன. அப்ப அவங்களோட சூழ்நிலை சரியில்லைதான். அதை அக்செப்ட் பண்ற சிச்சுவேஷன் கூட இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க யோசிக்க டைம் இருந்ததுல்ல. அந்த டைம்ல கூட உன்னை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு ஒரு மேல காதல் இருந்திருந்தா நிச்சயமா இங்கேயே வந்திருப்பாங்க ஆகாஷ். டேய், நீ பாரு, நீ ஒன்னே வீக் ஆக்கிக்காம இதுல இருந்து டைவர்ட் ஆக ட்ரை பண்ண. டேய் ப்ளீஸ்டா, நானே சொல்றேன், என்ன மாதிரி நீ ஆயிடாத.